குட்டி கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்பவூர் கிராமம் சூரியனும் தப்பிய யானையும். இந்த கிராமத்தில் 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் வாழ்கிறார்கள். சூரியன், கதிர், முத்து மற்றும் மீனா. ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் சூரியன், கதிர், முத்து, மீனா அனைவரும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். விளையாட்டின் முடிவில் கதிர் தனது பேக்கில் இருந்து சில ஸ்வீட்ஸ்களை எடுக்க சென்றான். அவன் நண்பர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ண ஆசைப்பட்டான். அனைவரும் சிரித்து இனிப்புகளை சாப்பிடத் தொடங்கினர். முத்து அதிகமாக இனிப்புகளை எடுத்து ஓடுகிறான். மற்றவர்கள் அவனை துரத்தி சிரித்துக்கொண்டே அவனை பிடிக்க முயன்றனர். அந்த நேரத்தில் கிராமத்தின் மையத்தில் இருந்து ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியில் ஸ்பீக்கர் அறிவிப்பு செய்கிறார்கள். அது என்னவென்றால், நாளை மாலை கிராமத்தில் சர்க்கஸ் நடக்க இருக்கிறது என்ற தகவல் அனைவரையும் உற்சாகத்துக்கு உள்ளாக்கியது. நண்பர்கள் சர்க்கஸ் பற்றி ஆர்வமாக பேசத் தொடங்கினர். கதிர், நான் ஏற்கனவே சர்க்கஸின் அமைப்பை பார்த்து விட்டேன், அது மிகவும் அருமையாக உள்ளது என்று கூறினான். அடுத்த நாள் மாலை நண்பர்கள் சர்க்கஸுக்கு சென்றனர். வண்ணமயமான கூடாரங்கள் மற்றும் லைவ் நிகழ்ச்சிகளால் அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் யானையின் அழகான செயல்பாடுகளை, தீ விளையாட்டையும் சைக்கிள் சாகசங்களையும் ரசித்தனர். யானை மிகவும் நன்றாக பயிற்சி அடைந்துள்ளது என்றான் கதிர். மற்றும் தீ விளையாட்டும் அருமையாக இருக்கிறது என்றான் முத்து. ஆர்வமாக கூறினார்கள். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினர். அதே இரவு யானையின் குரல் கிராமத்தின் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. யானை சர்க்கஸிலிருந்து தப்பி கிராமத்தை குழப்பத்தை உருவாக்கியது. கிராமவாசிகள் அச்சத்துடன் ஓடுகின்றனர். சூர்யா, யானை தப்பி வந்து விட்டது என்று முத்து சூரியனின் வீட்டிற்கு ஓடிக்கொண்டு வந்து சொன்னான். சூரியன் முத்துவுடன் சேர்ந்து யானையை தேடி சென்றான். யானை கிராமத்தை விட்டு வெளியே செல்லாமல் பிடிக்க முயற்சித்தனர். சூரியன் யானையுடன் நிதானமாக பேசி அதை பாதுகாப்பாக விரட்ட முயன்றான். கிராமவாசிகள் சூரியன் என்ன செய்ய போகிறான் என்பதை ஆவலுடன் கவனித்தனர். சூரியன் யானையுடன் மெதுவாக பேசிக்கொண்டு அதை அடக்கிவிட்டான். யானை நிதானமாக இருந்தது. கிராமவாசிகள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து சூரியனின் செயல்களை பாராட்டினர். சூரியன், நீ எங்களை காப்பாற்றிவிட்டாய் என்று அவர்கள் கூறினர். யானையை சர்க்கஸுக்கு திருப்பி செல்ல வேண்டும். சூரியன் யானையுடன் நல்ல நட்பை உருவாக்கினான். சூரியன் தினமும் சர்க்கஸுக்கு சென்று யானையுடன் விளையாடி கொண்டிருந்தான். யானை சூரியனை மிக நெருங்கிய நண்பனாக ஏற்றுக்கொண்டது. சூரியன் யானைக்கு புதிய செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்தான். யானை சூரியனின் வார்த்தைகளை நன்றாக கேட்டு பயிற்சி மேற்கொண்டது. கிராமவாசிகள் சூரியன் மற்றும் யானையின் நட்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். சூரியன் மற்றும் யானை சர்க்கஸின் சிறப்பு நிகழ்ச்சிகளை பங்கேற்றனர். யானையின் அற்புதமான செயல்பாடுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. சூரியன் மற்றும் யானை சிறந்த கூட்டாக இருந்தனர் என்று அனைவரும் பாராட்டினர். சூரியன், கதிர், முத்து, மீனா அனைவரும் யானையுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். கிராமம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சூரியன் மற்றும் அவரது நண்பர்கள் யானையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.